கிராமத்துல நீரஜ்னு பேர் கொண்ட ஒரு மோசமான பையன் இருந்தான். நீரஜுக்கு பொண்ணுங்க மாதிரி பேச தெரியும். அவன் அடிக்கடி சாரிய கட்டிக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சிருவான். அண்ணே, எனக்கு 1 கிலோ சால்டட் முந்திரி பாக்கெட் கொடுக்குறீங்களா? இந்தாம்மா சால்டட் முந்திரி பாக்கெட்டு. சரி, 450 ரூபாய் கொடு. இத ராதேஷாம் இருக்கார்ல, அவரோட கணக்குல எழுதிக்கோங்க. மன்னிக்கணும், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. ராதேஷாம் பால்காரர் தெரியும்ல? ஆமா தெரியும். நான் அவரோட தங்கச்சி தான். இந்த கிராமத்துக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அப்ப சரி. மறுநாள் பால்காரர் ராதேஷாம் பண்டிதரோட கடைக்கு வந்தப்ப பண்டித் அவர்கிட்ட பணத்தை கேட்டாரு. எனக்கு தங்கச்சி எல்லாம் யாரும் இல்ல. இதெல்லாம் நிச்சயம் அந்த நீரஜ் பொண்ணு வேஷம் போட்டு உங்களை ஏமாத்தி இருப்பான். இந்த மாதிரி தான் நீரஜ் கிராமத்துல இருக்கிற கடைக்காரங்களை ஏமாத்துவான். சால்டட் முந்திரி சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. யாராவது ஸ்வீட் காரனை ஏமாத்த வேண்டியதுதான். நுக்கட் ஸ்வீட் காரன் இல்ல, அவனை ஏற்கனவே நான் ஏமாத்திட்டேன். ராம்லால் ஸ்வீட் காரன் இல்ல, அவர்கிட்டயும் நான் ஏற்கனவே ஏமாத்தி வாங்கிட்டேன். என்னடா கொடுமை இது? இந்த கிராமத்துல வேற யாருமே இல்லையா? நீரஜ் அவனோட பக்கத்து கிராமத்துக்கு போனான். அந்த கிராமத்துலயும் அவன் பெண் வேடம் போட்டுக்கிட்டு பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்தினான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுக்கள்னால அவனோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியல. இனிமே இந்த சின்ன சின்னதா ஏமாத்தி வாங்குறதுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. ஏதாவது பெருசா ஏமாத்தணும், இல்லன்னா என் தேவைகளை நிறைவேற்றிக்க முடியாது. நீரஜ் போலியான தலைமுடிய வாங்கினான். அப்புறம் பியூட்டி பார்லர் போய் பொண்ணுங்க மாதிரி மேக்கப்பும் போட்டுக்கிட்டான். அப்புறம் அவன் தன்னோட நண்பன்ல ஒருத்தனை அவனுக்கு துணையா வச்சுக்கிட்டான். நிஜமாவே நீ பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்க. நான் சொல்றது நல்ல கவனமா கேளு. நீ என் அண்ணனா மாறி நந்தபூர் கிராமத்துக்கு போ. அங்க இருக்கிறவங்க வசதியானவங்க. நீ அந்த கிராமத்துக்கு போய் என் கல்யாணத்தை பத்தி பேசு. எவ்வளவு கொள்ளடிக்கிறோமோ அதுல 30% உனக்கு சொந்தம். ஓகேவா? நீரஜோட ஃப்ரெண்டு தீபக் நந்தபூர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சேட்டோட வீட்டுக்கு நீரஜுக்கு வரம் தேடி போனான். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி தான். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என்னோட கவலை தீர்ந்துடும். நான் அமர்நாத்துக்கு யாத்திரை போயிடுவேன். என் தங்கச்சி அழகு மட்டும் கிடையாது, அவகிட்ட 36 நல்ல குணங்கள் இருக்கு. சேட்டோட பையன் நீரஜ பார்த்ததும் அவனோட அழகுல அப்படியே மயங்கி போயிட்டான். எனக்கு உங்க தங்கச்சியை பிடிச்சிருக்கு. வரதட்சணையா நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம். சேட்ஜி தன்னோட பையனுக்கும் நீரஜுக்கும் கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா நடத்தினாரு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீரஜ் மாப்பிள்ள கிட்ட சொன்னா, நான் உங்களுக்காக போய் பால் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா கொண்டு வா. நீரஜ் அந்த பால்ல மயக்க மாத்திரைய கலந்துட்டான். அந்த பாலை குடிச்சதுமே பையன் மயங்கி விழுந்துட்டான். பையனோட அப்பா பையனோட கல்யாணம் முடிஞ்சதும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அதனால கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. நீரஜ் அந்த வீட்ல இருந்த மொத்த நகை பணம் எல்லாத்தையும் ஒரு துணி மூட்டையில கட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனான். சாதிச்சிட்டோம். நம்ம பிளான் நல்ல சக்சஸ் ஆயிடுச்சு. இனிமே இதே மாதிரி ஒவ்வொரு கிராமமா போவோம். அங்க இருக்கிற பணக்காரங்களை ஏமாத்துவோம். இந்த மாதிரி நீரஜ் ஒவ்வொரு கிராமமா போய் கிராமத்துல இருக்கிற பணக்கார பையனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவங்க வீட்ல இருந்த நகை பணத்தை எல்லாத்தையும் கடத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுவான். ஒரு நாள் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து தலைவர்கள்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல நீரஜோட கிராமத்து தலைவரும் இருந்தாரு. இங்க பாருங்க, ஒரு வினோதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு பையன் ஒரு பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு கிராமமா போய் பணக்கார பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் அவங்க வீட்லயே கொள்ளடிச்சிட்டு போயிடுறான். இந்த மாதிரி விஷயங்கள் உங்க கிராமத்திலயும் நடக்குதா என்ன? அங்க ஒரே ஒரு தலைவரை தவிர மத்தவங்க எல்லாரும் ஆமான்னு தலைய ஆட்டினாங்க. அந்த பையன் எங்க கிராமத்தை சேர்ந்தவன். அவன் பேரு நீரஜ். பெண்ணை போல ஒரு முகம், அப்புறம் பெண்கள் மாதிரியே பேசவும் அவனுக்கு தெரியும். அத அவனுக்கு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். உங்கள யார் கிராமத்திலயாவது இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்கா? ஒரே ஒரு தலைவர் கைய தூக்கினாரு. அப்போ சார், அடுத்தது உங்க கிராமமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீரஜ பிடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாங்க. எவன் கிராமத்தை விட்டு போனானோ அவனே ஒரு சேட்டோட வீட்டுக்கு அந்த கிராமத்துல நீரஜுக்கு வரம் தேடி வந்தான். சேட்ஜி, எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அவளுக்கு மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கவலை அப்படியே தீர்ந்துடும். அப்புறம் நானும் அமர்நாத்துக்கு யாத்திரை போயிடுவேன். என் தங்கைக்கு அழகு மட்டும் இல்ல, 36 நல்ல குணங்களும் அவகிட்ட இருக்கு. அப்படியா? அப்ப நாங்க உங்க தங்கச்சிய கொஞ்சம் பார்க்கலாமா? நீரஜ் பெண் உருவத்துல அந்த சேட்டுக்கு முன்னாடி வந்தான்.
சேட்டு அவன் தலையில போட்டிருந்த முக்காடை எடுத்தாரு, போலி தலைமுடியையும் எடுத்தாரு. நீரஜோட குட்டு வெளியாயிடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அங்க ஒண்ணு சேர்ந்தாங்க. இன்னைக்கு நீயா வந்து மாட்டிக்கிட்டியா? எங்க கிட்ட இருந்து நிறைய கொள்ளை அடிச்சிருக்கோம். சொல்லுங்க கிராமத்து ஜனங்களே, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன மன்னிச்சிருங்க கிராமத்து ஜனங்களே. பணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனா, இவன் இன்னும் 3 வருஷத்துக்கு பெண் ரூபத்திலேயே இருக்கணும். ஒருவேளை இவன் எப்போவாவது தன்னோட ஒரிஜினல் உருவத்துல தெரிஞ்சான்னா இவனை கொல்லைப்புறத்துல வச்சு லாடம் கட்டுங்க. ராசிகா பிறந்ததுல இருந்தே அவளுக்கு மூக்கு கிடையாது. ஆனா இந்த விஷயம் அவங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ராஷிகாவோட அம்மா அப்பா அவளோட கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு அந்த கடவுளுக்கு என்ன பாவம் செஞ்சா? இவளுக்கு மூக்கே இல்லாம படைச்சிருக்காரு. இப்ப இவளுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்? அம்மா, இவ்வளவு மாதிரியே மூக்கு இல்லாத பையனை தான் இவளுக்கு தேடணும். கல்யாணத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. ராம் ஸ்வரூப் அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் தேவை. பொண்ணு எப்படி இருந்தாலும் சரி, கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு. அப்புறம் அவரோட பையன் ஏதாவது குறை சொன்னான்னா? அவருடைய பையன் அவருக்கு ரொம்பவே பயப்படுவான். அவருடைய அப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கு அவனுக்கு தைரியமே கிடையாது. ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆனா மாதிரி தானே. மறுநாள் ராம் ஸ்வரூப் அவரோட பையனை கூட்டிக்கிட்டு ராஷிகா வீட்டுக்கு வந்தாரு. ராஷிகா தன்னோட முழு முகத்தையும் மறைச்சு வச்சிருந்தா. இங்க பாருங்க சார், 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த சம்பந்தத்துக்கு நான் ஓகே. அது என்னன்னா இப்பவே எனக்கு 5 லட்ச ரூபா முக்கியமா தேவைப்படுது. அதனாலதான் என்னுடைய பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்றேன். ஓகேவா? அப்பா, நான் ஒரே ஒரு முறை பொண்ணுடைய முகத்தை பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். ஏப்பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? பார்த்தா தெரியல, அவ ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி குனிஞ்ச தலைய நிமிராத பொண்ணு தான் வேணும். எனக்கு கல்யாணம் ஆனப்ப கூட உங்க அம்மா முகத்தை நான் பார்க்கவே இல்லை, தெரியுமா? ராஷிகாவுக்கும் ராம்ஸ்வரூப் பையன் ரமனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. ராஷிகா தன்னோட புகுந்த வீட்டுல எப்பவும் தன்னோட தலையில முக்காடு போட்டுக்கிட்டு இருப்பா. ரமன் எப்போவாவது அந்த முக்காடை எடுக்க முயற்சி பண்ணா அவ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுவா. ரிஷிகா, இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்ல, இன்னைக்காவது உன் முகத்தை காட்டேன். அது மாமா ரொம்ப தூரம் போகல, இங்கதான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிருக்காரு. ஒருவேளை நான் தலையில முக்காடு போடாம அவர் என்ன பாத்துட்டாருன்னா என்ன ரொம்ப திட்டுவாரு. ராஷிகா கிணத்துல தண்ணி எடுக்க போகும்போது கிராமத்து லேடிஸ் எல்லாம் அவளை தடுத்தாங்க. மருமகளே, நீ இந்த கிராமத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? இது வரைக்கும் நாங்க யாரும் உன் முகத்தை பார்த்ததே இல்ல. எதுக்காக இப்படி வெக்கப்படுற? அது வந்து மருமக இல்லையா, தலையில முக்காடு போடாம எப்படி போக முடியும்? என்னோட அப்பா அம்மா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சுத்தறதுக்கு கத்து கொடுக்கல. கிராமத்து ஜனங்க ரமண கேலி பண்ணாங்க. என்ன ரமணன், இந்த ஜென்மத்துல உங்க பொண்டாட்டி முகத்தை நீங்க பார்க்க முடியுமா இல்ல பார்க்க முடியாதா? எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மருமக யாருக்கும் அவன் முகத்தை காட்டுறதே இல்ல. இல்லனா இத்தனை நாள் யாராவது முகத்தை காமிக்காம இருப்பாங்களா என்ன? கிராமத்து ஜனங்க பேசுறத கேட்டதும் ரமனுக்கும் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் ரஷிகா தலையில இருக்கிற முக்காடை கண்டிப்பா எடுப்பேன். ரமன் அன்னைக்கு ராத்திரி தூங்குற மாதிரி நடிச்சான். ஆனா அவன் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் ராஷிகா ஆழ்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்போ ரமன் ராஷிகாவோட முக்காடை எடுத்தான். அவளை பார்த்ததும் அவனுக்கு கால் தரையில நிக்கல. அட, இவளுக்கு மூக்கே இல்லையே. இவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. மறுநாள் ரமன் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னான். அப்பா, என்னுடைய கல்யாணம் மூக்கே இல்லாத ஒருத்தி கூட நடந்துடுச்சு. ரஷிகாவோட குடும்பம் நம்மளை ஏமாத்திடுச்சு. அட, அவளுக்கு மூக்கு இருந்தா என்ன இல்லன்னா என்ன? அன்னைக்கு உங்க கல்யாணத்துக்காக ரஷிகா அவங்க அப்பா கிட்ட வாங்கின பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. அதனால இப்ப மருமக எப்படி இருக்கிறாளோ அவ கூடயே நீ வாழணும். நீ என்னடானா பெருசா வேலை வெட்டியே செய்யல. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சு, அதுவே பெரிய விஷயம். இல்லனா உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு யார் 5 லட்சம் கொடுப்பாங்க? அதை சொல்லு நீ முதல்ல. ரமன் அவனோட அப்பா சொன்னதை விரோதமா எடுத்துக்கவே இல்லை. ஆனா அவன் மனசுல ஒரு முடிவு பண்ணிட்டான். அவன் ராஷிகா கூட எந்த உறவும் வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணான். நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், தூக்கி குப்பை தொட்டில போடு. கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் கிராமத்துல பரவிடுச்சு. அதாவது ரமனோட மனைவிக்கு மூக்கு இல்லைன்னு. ரமனுக்கு வீட்டை விட்டு வெளியே போறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவன் வீட்டை விட்டு வெளியே போனா போதும், ஜனங்க அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ரமன், உன் பொண்டாட்டி போன ஜென்மத்துல நிச்சயமா ராவணனோட தங்க சூர்பனகையா தான் பிறந்திருக்கணும். போன ஜென்மத்துல நீ என்ன பாவம் செஞ்சியோ அதனாலதான் உனக்கு மூக்கில்லாத பொண்டாட்டி வந்திருக்கா. நானும் என்னோட பையனுக்கு இப்பதான் கல்யாணத்தை முடிச்சேன். எங்க வீட்டுக்கு அழகான பொண்ணு மருமகளா வந்திருக்கா. ராத்திரி ரமன் வீட்டுக்கு திரும்பி போனப்ப ராஷிகா அவங்கிட்ட சொன்னா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு மூக்கு இல்ல. என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா இந்த வீட்டுல வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லா சேவையும் பண்றேன். 2 வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்க, அது போதும். நான் உங்க ரூம் பக்கம் கூட வரமாட்டேன். எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கிறேன் போதும். என் கண்ணு முன்னாடியே வராத. உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா வருது. ராஷிகா அந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மொத்த உலகத்துலயும் ஒரு மோசமான வைரஸ் பரவுச்சு. அது எப்படிப்பட்ட வைரஸ்னா, அந்த வைரஸ் மூக்கு வழியா தான் எல்லாருக்கும் பரவும். ரமனும் அவனோட குடும்பத்தாரும் அந்த வைரஸால பாதிக்கப்பட்டாங்க. ராஷிகாவுக்கு மூக்கு கிடையாது, அதனால அவ தப்பிச்சிட்டா. ரமனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் ராஷிகாக்கு தெரிஞ்ச உடனே அவ தன்னோட புகுந்த வீட்டுக்கு வந்தா. அவ ரமனுக்கும் அப்புறம் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருக்கும் சேவை செஞ்சா. அது மட்டும் இல்லாம வைரஸால பாதிக்கப்பட்ட கிராமத்து ஜனங்களுக்கும் உதவினா. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் குணமாயிட்டான். என்ன மன்னிச்சிடு ரசிகா. என் வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு இடம் கூட கொடுக்கல. ஆனா நீ எனக்கு இவ்வளவு சேவை செஞ்சிருக்க. மன்னிப்பு நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னன்னா, என்னோட முகத்தை காட்டாமலே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கிராம தலைவர் வைரஸ் சமயத்துல கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செஞ்ச காரணத்துக்காக ரஷிகாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாரு. இப்ப ரமன் ரஷிகாவோட சந்தோஷமா குடும்பத்தை நடத்தினான். இப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான், அது என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டான். ஒருவேளை மத்தவங்க மாதிரி ராஷிகாவுக்கும் மூக்கு இருந்திருந்தா அவளும் வைரஸால பாதிக்கப்பட்டிருப்பா. அப்புறம் அவளை கவனிக்கிறதுக்கு வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க.